வணக்கம். அஸ்ட்ராலஜர் பழனிசாமி பேசுகிறேன். இந்த வீடியோவில் காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமா, அதாவது லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜா என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே எனக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ்லையும் சரி அல்லது ஜாதகம் பார்க்குறதுக்கும் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு லவ் மேரேஜ் நடக்குமா, அரேஞ்ச்டு மேரேஜ் நடக்குமா, அல்லது நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அல்லது ஒரு காதலில் இருக்கிறேன், அது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. அதற்காக தான் இந்த ஜோதிட பதிவு. இதை நீங்கள் உங்கள் ஜாதகத்திலேயே வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு இதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க காதல் திருமணம் யாருக்கு சக்ஸஸ் ஆகிடுதுனாக்க ஜென்ரலாக கலஸ்தர தோஷம் உள்ளவர்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அதே போல் கலஸ்தர தோஷம் உள்ளவங்களுக்கு காதலும் சக்ஸஸ் ஆகாமையும் போகும். கலஸ்தர தோஷம் உள்ளவங்களுக்கு அந்த காதல் சக்ஸஸ் ஆகாமல் போய் லேட்டாக கூட மேரேஜ் ஆகும். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். கலஸ்தர தோஷம் உள்ளவங்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆச்சுன்னா அது நரகம், அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த காரகோபாவக நாஸ்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது அப்படின்னாக்க இந்த சுக்கிரன் கலஸ்தரக்காரகன். 7ஆம் பாவகம் என்பதும் கலஸ்தரஸ்தானம். அந்த சுக்கிரன் 7ஆம் பாவகத்தில் இருக்கும்போது சீக்கிரமாக கூட திருமணம் ஆகிடும், காதல் திருமணமும் ஆகிடும். அந்த திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். சில பேருக்கு அந்த பொருத்தம் இல்லைனாக 2ஆவதாக திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இவங்களுக்கெல்லாம் காதல் வரும், காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது காரகோபாவக நாஸ்தி உள்ளவர்களுக்கு, கலஸ்தர தோஷம் உள்ளவர்களுக்கு காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அடுத்தது புதன் கேது இணைவு. உங்களுடைய ஜாதகத்தில் புதன் கேது இணைவு இருக்குன்னாலையும் அவர்களுக்கு காதல் வரும். அந்த கேதுவோட சூரியன் இருக்கு, புதன் கேது சூரியன் இருக்குன்னாக்க காதல் வரும், காதல் ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் புதன் கேது இணைவு இருந்து அதற்கு அந்த லக்னத்தோட சுபர் பார்வையோ அல்லது குருவின் பார்வையோ இருக்கும் பட்சத்தில் காதல் சக்ஸஸ் கூட ஆகிடும். அவங்களுக்கு காதல் வரும், காதலும் சக்ஸஸ் ஆகிடும். இதெல்லாம் நம்ம ஜாதகத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது காதல் திருமணம் ஆகுதுனாலையும் அது 100% கல்யாணத்துக்கு பின்னாடி ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ஆகுதுனாலையும் அதுவுமே பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப வருத்தத்தை கொடுத்துரும்னு சொல்ல முடியாது. ரொம்ப சிறப்பாக கூட இருக்கும். நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அதுலேயுமே ஃபெயிலியர் இருக்குது, இதுலேயுமே ஃபெயிலியர் ரேட் இருக்குது. அதில் காதல் திருமணம் ஏற்படுறவங்களுக்கு ஃபெயிலியர் ரேட்டுன்றது கொஞ்சம் அதிகம். நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பண்ணுறவங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது ஃபெயிலியர் ரேட் என்பது குறைவு தான். அந்த வகையில் நம்ம இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கும் போது பேசிக்கலாக நம்ம ஒரு அவேர்னஸாக இருக்கலாம். இப்போ காதல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால வருத்தப்பட்டு கஷ்டப்படுறதை விட இதுவும் ஒரு வகையில் நல்லது தான். இதுவும் நம்ம தோஷம் நிவர்த்தி ஆச்சப்பா, இதுலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம், நல்ல வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்தது ஒரு வரன் பார்த்து பொருத்தம் பார்த்து கரெக்டாக கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை. இவ்வளோதான். அப்போது ஒரு காதல் அது ஃபெயிலியர் ஆகுதுனாக்க அது உங்களுக்கு ஒரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு போகுதுன்னு அர்த்தம். அதனால வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே சமயத்தில் காதல் சக்ஸஸ் ஆயிடுச்சுனாலையும், கலஸ்தர தோஷம் இருந்து காதல் சக்ஸஸ் ஆயிடுச்சுனாலையும் அன்னைக்கு சந்தோஷமா இருந்தாலையும் கல்யாணம் ஆன பின்னாடி வருத்தங்கள்லாம் நிறையவே வரும். அது அப்படிப்பட்ட தோஷம் உள்ளவர்கள் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த பிரிவினையை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இப்போ ஒரு ஜாதகப்படி நம்ம உதாரண ஜாதகத்தை வச்சு பார்க்கலாம். ஒரு ஜாதகப்படி எப்படி ஒருத்தருக்கு கலஸ்தர தோஷம் இருந்தாக காதல் சக்ஸஸ் ஆகி பாதிப்பு கொடுக்குதுன்னோ, அதே போல் காரகோபாவக நாஸ்தி இருந்து காதல் சக்ஸஸ் ஆச்சுன்னா என்ன மாதிரியான பிரச்சனையை கொடுக்குதும் என்பதும் இதில் நம்ம பார்க்கலாம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாருங்கள், மிதுன லக்னம் போட்டிருக்கேன். மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துலயே இருக்கு. சுக்கிரன் பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் அதிபதி, கலஸ்தர காரகன். அப்போ அந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது சீக்கிரமாக கூட கல்யாணம் ஆகிடும். அதுவும் இந்த சுக்கிரன் பூராடம் நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன், சீக்கிரமாக திருமணம் ஆகிடும். திருமணம் ஆன பின்பு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருதோ இல்லையோ, மேலும் ஒரு தொடர்போ அல்லது மேலும் ஒரு நட்போ மேலும் ஒரு அப்ரோச்சஸோ வரும். அப்படி மேலும் வரக்கூடிய அந்த அப்ரோச்சஸோ அல்லது மேலும் வரக்கூடிய தொடர்பையோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டே தான் அங்கே பிரச்சனையே. அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தும். அதாவது கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை மீண்டும் ஒரு முறை கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். இந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து பூராடம் நட்சத்திரத்திலே இருக்கு, அல்லது சுக்கிரனுடைய சுயசாரம் வாங்கியிருக்கு, அல்லது இங்க புதனோட சேர்ந்திருக்கு, புதனும் சுக்கிரனும் சேர்ந்தே இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த புதன் சுக்கிரன் சேரக்கூடியவர்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்க காதல் வரும். இந்த புதனும் சுக்கிரன் தான்
முக்கியமாக காதல் கிரகம் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமான கிரகம் புதன், சுக்கிரன். புதன் காதலை கொடுப்பார், சுக்கிரனும் மன்மத அம்புகளை எய்துவார். அதன் மூலம் காதல் வெற்றியடையும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் கெடாமல், பங்கப்படாமல், சுக்கிரன் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு காதல் கண்டிப்பாக வரும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் அல்லது ஒரு நல்ல நட்பு ஸ்தானத்தில் இருந்து வர்க்கோத்தமம் பெற்றிருந்து சுக்கிரன் நல்ல வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு காதல் வரும். புதன் கேது ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்கும்போது சேர்ந்திருந்தால் அவர்களுக்குமே காதல் வரும். புதன் நல்ல நிலைமையில இருக்குன்னாலையும் அவங்களுக்கு காதல் வரும். தனித்தே புதன் இருக்குன்னா கூட நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னாக்க காதல் வரும். புதனுக்கு சனியோ அல்லது சுக்கிரனுக்கு சனியோ தொடர்புகள் இருந்தாலும் தன்னை விட மூத்த பெண்கள் மேல் அல்லது வயது வித்தியாசம் உள்ளவர்களோட காதல் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஜோதிட டிப்ஸ் தான். இப்போ உங்க ஜாதகத்துல இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னாக்க இதே லக்னம் கூட வச்சிங்க, இங்க வந்து சுக்கிரன் இருக்கு, இங்க வந்து சனி இருக்குன்னு வச்சிங்களேன். சனி ஆட்சி, அதாவது இந்த லக்னத்துக்கு யோகர் தான் சனி. அதாவது 8ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி. இந்த பாக்கியாதிபதி சனியுடைய பார்வையில சுக்கிரன் இருக்கு. இந்த சுக்கிரனோட சந்திரனும் இருக்குன்னு வச்சிங்களேன். அதாவது சிம்ம ராசி மிதுன லக்னம். சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை இருந்தாலும் அவர்களுக்கு காதல் ஏற்படுகிறது, காதல் வருகிறது, காதல் சக்சஸும் ஆயிடும். இப்போ இந்த சுக்கிரனுக்கு சந்திரன் சுக்கிரனும் சேர்ந்திருக்கு, சனியோட பார்வை இருக்கு. இந்த சுக்கிரன் பகையா இருக்கு, 3ஆம் இடத்துல இருக்கு, ஆனாலும் அங்கே சந்திரன் இருக்கு. அப்போ வந்து ஒரு பொருந்தாத காதல் ஏற்படும். ஒரு வயது வித்தியாசம் உள்ள அல்லது வேற்று ஜாதி மதம் மொழி பேசக்கூடியவர்களுடன் காதல் ஏற்பட்டு கல்யாணத்தில் கூட முடிஞ்சிடும். அப்படிப்பட்டவர்களோட காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒன்று வயதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அல்லது வயதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். தன்னை விட வந்து மேக்சிமம் வந்து சற்று குறைவான தகுதி உள்ள அல்லது குறைவான வயதுள்ள இந்த மாதிரியான காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் போதும் சுக்கிரன் சந்திரனுக்கு சனி பார்வை, சுக்கிரனுக்கு மட்டுமே சனி பார்வை இருந்தாலையும் பெண்கள் தொடர்பு, தன்னை விட வந்து வயதான பெண்களுடன் தொடர்பு, இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும். அதே போல பார்த்தீங்கன்னாக்க இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் மட்டும் இருந்தாலே அது காரகோ பாவகனாஸ்தி, அவர்களுக்குமே காதல் திருமணம் ஏற்படும். அதே போல இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி இப்போ குரு, இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னாக்க பூராட நட்சத்திரத்தில் இருக்குன்னாலையும் அவர்களுக்கு காதல் திருமணம் ஏற்படும். இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுவே எடுத்துக்கிறேன் நான், மகர லக்னம், இந்த 7ஆம் அதிபதி சந்திரன். இந்த சந்திரன் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம், 8ஆம் இடத்துலயே இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 8ஆம் இடத்துல இருந்து சுக்கிரனும் கூடவே இருக்கு. இங்க வந்து பூரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கு அல்லது ஏதாவது 1ஆம் பாதத்தில் இருக்குன்னாலும் சரி. பூரம் நட்சத்திரம் என்பது சுக்கிரனோட நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கு. அதே போல சுக்கிரனோட சேர்ந்து இருக்கு, சனியும் பார்க்குதுன்னு வச்சுக்கலாம். மகர லக்னம், இவர்களுக்கு காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆயிடும். இப்ப பாருங்க, 7ஆம் அதிபதி சுக்கிரனோட நட்சத்திரத்திலேயோ அல்லது சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது ராகுவின் நட்சத்திரத்திலேயோ இருக்குன்னாலையும் அவர்களுக்கு காதல் திருமணம் ஏற்படும். கடக லக்னம், இந்த கடக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சனி. சனி இங்கேயே ஆட்சி பெற்று இருந்தா பொதுவாக 7ஆம் அதிபதி சனி அங்கேயே ஆட்சி பெற்று இருக்குன்னாக லேட்டா மேரேஜ் ஆகும் அப்படின்றது தான் விதி. ஆனா ஒரு சிலருக்கு சீக்கிரமா கூட கல்யாணம் ஆயிடும். அவங்க யாருன்னாக இங்க திருவோண நட்சத்திரம் இருக்கு, மகரத்துல திருவோண நட்சத்திரம் இருக்கு, 4 பாதங்கள். அப்போ இந்த திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கு, 1ஆம் பாதத்தில் இருக்குன்னாலும் சரி, 2ஆம் பாதம் எக்ஸாக்டானது. திருவோணம் 2ஆம் பாதத்தில் இருக்கு இந்த சனி அப்படின்னாக்க 2ஆம் பாதம் அல்லது 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் கூட எடுத்துக்கலாம். முதல் பாதத்தை விட இந்த திருவோணம் 2ஆம் பாதத்தில் இருக்குன்னாலையும் இந்த சனி 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தாங்க சீக்கிரமா கூட கல்யாணம் ஆயிடும். அது வந்து சொந்தத்திலேயே அத்தை பொண்ணு அம்மா வகையில் வரக்கூடிய உறவுகளோட அந்த பெண்ணோட காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க திருமணம் என்பது பார்த்தீங்கன்னாக்க கடக லக்னத்துக்கு 7க்குரியவன் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்து சந்திரனோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது காதல் திருமணம் ஏற்படுகிறது, சீக்கிரமாகவும் திருமணம் ஏற்படுகிறது. அப்போ சந்திரனோட நட்சத்திரம், அதே போல சுக்கிரனோட நட்சத்திரம், ராகுவின் நட்சத்திரத்தில் 7ஆம் அதிபதி, இந்த 7ஆம் அதிபதி அந்த லக்னத்துக்கு வச்சிங்க இருந்தால் அவர்களுக்கு காதல் திருமணம் ஏற்படுகிறது. அதே போல இப்ப கலசர தோஷம் இருந்தாக அவங்களுக்கு காதல் திருமணம் ஏற்படுதுன்னு சொன்னோம் இல்லையா. இப்ப இந்த மாதிரியான காதல் திருமணம் எல்லாம் பிரச்சனையை பண்ணாது.
கரெக்டாக பொருத்தம் இருந்தாக அவங்க நீட்டாக லைஃப்பில் போயிட்டு தான் இருப்பாங்க. வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. கலசர திருமணம் இருந்து காதல் சக்ஸஸ் ஆகி திருமணம் ஆனால் மட்டும்தான் பிரச்சனையே இருக்கும். பார்த்தீங்கன்னாக்க கன்னி லக்னம் எடுத்துக்கலாம். இந்த கன்னி லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு. குரு பகவான் இங்கே இருந்து வக்கரம் ஆகிறாரு. இங்கே வந்து சனி இருக்காரு அப்படின்னு வச்சிங்களேன். இங்கே வந்து சனி இருக்கிறார். இப்போ இந்த 5 7ஆம் அதிபதிகள் தொடர்பு கொள்ளும் போதும் காதல் திருமணம் ஏற்படுகிறது. இங்கே 7ஆம் அதிபதி குரு வக்கரம் பெற்று இருக்கு. இங்கே வந்து கேதுவோட இருக்குன்னு வச்சிங்களேன். சனி கேது இணைவு. ஓகேங்களா? இங்கே லக்னத்தில் ராகு இருக்கு அப்படின்னாக்க 7க்குரியவன் வக்கரமானாக அது கலசர தோஷம். 7ஆம் இடத்துல ஒரு பாவகிரகத்தோட தொடர்பு இருக்கு. 2 பாவகிரகமே இருக்கு. கேது சனி இருக்கு. அதே போல 7ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க. இது கலசர தோஷம் உள்ள ஒரு ஜாதகம். இப்படிப்பட்டவர்களுக்கு கலப்பு திருமணம் போன்றவை, மாற்று மதம், மாற்று மொழி, வேற ஒரு ஜாதியில இருக்கக்கூடியவங்களோட திருமணம் ஆகி அதன் பிறகு நிறைய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து இந்த குருதச காலகட்டத்தில் அல்லது குரு பக்தி வரக்கூடிய காலகட்டத்தில் மீண்டும் ஒரு முறை திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது வந்து காதல் சக்சஸ் ஆகிடும். அப்போ ஒரு டிட்டாச்மெண்ட்டோடைய வாழ்க்கை இருக்கும். பிரிந்தே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே போல லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தாமதமாகும். இப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் திருமணம் கூட தாமதமாகி அது காதல் திருமணமாகி அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையை சந்திச்சு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையால மன வருத்தத்தை அடையக்கூடிய சூழ்நிலை நிறையவே இருக்கு. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரியான கலசர தோஷம் உள்ளவர்களுக்கு காதல் சக்சஸ் ஆகிடும். காதலுக்கு பின்னாடி வாழ்க்கை போராட்டமாக இருக்கும். குழந்தையாலையும் பிரச்சனைகள் இருக்கும் வாழ்நாள் முழுக்க. ஸோ இந்த மாதிரி கலசர தோஷம் உள்ளவங்களுக்கு காதல் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா பாதிப்பு இருக்கு. சப்போஸ் காதலிக்கிறாங்க, வேற மொழி, மதம் அல்லது வேற ஜாதியோட காதலிக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் பிரிஞ்சு போயிடுறாங்க அப்படின்னாக்க என்ன ஆகும்? அது வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ். அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த காலகட்டம் குறிப்பாக வந்து ஒரு நல்ல தசாபுக்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் திரும்பவும் ஒரு 30 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுறாங்கன்னாக்க பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருப்பாங்க. இந்த கலசர தோஷம் உள்ளவர்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு. இந்த காரகோ பாவக நாஸ்தி பற்றியும் சொன்னோம். காரகோ பாவக நாஸ்தின்றது 7ஆம் இடத்துல சுக்கரன் இருந்தால் கல்யாணம் ஆகிடுது, காதல் திருமணம் ஆகிடுது. அதில் வந்து விதிவிலக்குகள்லாம் இருக்குது. ஏதோ ஒரு சுபகிரகமோ சுப தொடர்புகளோ பொருத்தமோ நல்லா வந்துட்டு அவங்க 2வது கல்யாணம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நல்லாவே வாழ்கிறாங்க. சில மனஸ்தாபங்கள், சில பிரச்சனைகள் அல்லது வேற ஒரு ரிலேஷன்ஷிப் வருதுன்னா அதை அக்செப்ட் பண்ணும்போது தான் சில பிரச்சனைகள் வருது. அப்படி பண்ணலைனாக்க எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் வர்றதில்லை. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கும் போது வாழ்க்கை வந்து இனிமையானதாகவே இருக்கும். இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங் சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.